காலத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். உயர்த்துகிறவனை யாரு யார் இறக்க முடியும்? கர்த்தர் உயர்த்தினா யாருங்க இறக்க முடியும்? கடைசி நாட்களில் வந்த ஒரு தீர்க்க தரிசனம்னா ஆண்டவர் தமிழங்களை கொண்டு தான் எழுப்புதலே கொண்டு வர போகிறாராம். ஐயோ எவ்வளோ பரவசம் வருங்க, எவ்வளோ ஒரு பரவசம். இங்கேயே நீங்கள் என்னதுமா செய்கிறீங்க, இங்கேயே என்னதுமா காமிக்கிறீங்க? நம்மளால் முடியாது. ஏன்னா நம்மளோட பரவசம் அந்த அளவுக்கு இல்லை, அந்த நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்லை. அதான் நம்மளோட கைத்தட்டி அப்படி இருந்துச்சு. ரெண்டாவது நமக்குள்ளேன்னா நம்பலாம் முடியாதுல. தமிழவங்க எப்போதுமே மூணாவது கேட்டகரி தான். அவங்க நம்மலாம் மேலே வர முடியாது. மேலே ஏறினாலும் மிதித்து நம்மளை கீழே தள்ளிடுவானுங்க. ஹலோ, அவர் கரத்துக்கு அடங்கிரு. ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். உயர்த்துகிறவனை யார் இறக்க முடியும்? கர்த்தர் உயர்த்தினா யாருங்க இறக்க முடியும்? யார் இறக்க முடியும்? நோபடி. அப்போ நீங்கள் நம்பணும், நான் ஆண்டவர்னால உயர்த்தப்பட்டவன். உயர்த்தப்பட்டா யாரும் என்னை இறக்க முடியாது. அதை நீங்கள் நம்பணும். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்ன உயர்த்துவார். அப்படின்னா என்னன்னா, உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் இருக்கு, உங்களை உயர்த்தணும்னு சொல்லி. அவருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. நீங்க அதை நம்பணும், அதை உள் வாங்கணும். நான் உயர்த்தப்படுவேன். என் கையிலையும் ஒரு காலத்தில் நிறையா பணம் இருக்கும், நானும் இப்போ நிறையா காரியங்கள் செய்வேன். எனக்கிலையும் நான் ஆட்களை வச்சு வேலை வாய்ப்பை கொடுப்பேன். நானும் ஒரு முதலாளியாக இருப்பேன். முதலாளியாக இருப்பேன். இன்றைக்கி நிறையா முதலைங்க இருக்குது. நீங்கள் முதலாளியாக இருங்க. புரியுதா? அதை நீங்கள் விளங்கிக்கணும்.